முடிக்க விரும்புகிறேன். 1 John 2:15. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்தையும் சொல்ல விரும்புகிறேன். உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் 2:14. பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவர்களை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். So praise the Lord. It's written, only if you are abiding in him, you will be able to overcome the wicked one. நீங்கள் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருந்தால் மட்டும்தான் பொல்லாங்கனை ஜெயிக்க முடியும். That means only when we remain with our Lord Jesus we can overcome this world. உலகத்திலே நீங்கள் இருக்கும் பொழுது தேவனிலே சார்ந்து இருக்கும் பொழுது தான் உலகத்தின் சிற்றின்பங்களிலிருந்து நாம் ஜெயிக்க முடியும். Most of the time the sin is ruling us, the world is creeping into our lives because we are not remaining with him. பலப்பொழுதும் உலகத்தின் சிந்தைகள் பாவங்கள் நம்மளே குடிகொண்டிருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க முடியவில்லை. Most of the time the works of flesh started to create within our personal Christian life because we don't remain with him. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே மாம்சத்தின் கிரியைகள் अनेகமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது. காரணம் நாம் இயேசுவிலே சார்ந்து இருக்க We முடியாது. are not abiding with him. அவரிலே சார்ந்து இருக்க முடியாமல் இருக்கிறது. Because the word is most of the time just examine when was the last time that you crucified your flesh by remaining in him. சமீபத்தில் எப்பொழுது நீங்கள் உங்கள் மாம்சத்தை கிறிஸ்துவின் சிலுவையோடு அறைந்து விட்டீர்கள்? A person who remains with the Lord, you can overcome your flesh. அப்பொழுது கிறிஸ்துவினோடு கூட இருப்பவர்களுக்கு மாம்ச சிந்தையிலிருந்து ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியும். You can overcome all the works of the flesh. மாம்ச சிந்தையிலிருந்து நாம் ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியும். Only when you remain with him. அப்பொழுது தேவனிலே சார்ந்து இருக்கும் பொழுது மட்டும்தான் அது முடியும். Only when you remain with him you can overcome all kind of temptations. அவரிலே சார்ந்து நிலைத்திருக்கும் பொழுது தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். See, the only basic thing, small thing for our Christian life is that we need to remain with him. That's it, finish. சாதாரண காரியம் கிறிஸ்துவிலே நிலைத்திருந்தால் மட்டும் போதும். அதுதான் அடிப்படையான உபதேசம். We do so many things, we do great mega things, but பெரிய காரியங்கள் நாம் செய்வதுண்டு. But the basic thing Bible is saying, remain with me. ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுது, நீங்கள் முதலாவதாக என்னிலே நிலைத்திருங்கள். If you want to overcome in your Christian life, the Lord is asking us to remain with him. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். So let us sincerely ask the Lord, I want to overcome this world. அப்பா ஐயாவே, தேவனே, இந்த உலகத்திலே நான் உலகத்தின் சிற்றின்பங்களிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும். If you want to overcome this world, you need to remain with him, you need to abide with him. அவரிலே சார்ந்து அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். And 1 John 1 யோவான் 2 அதிகாரம் verse 28. 28ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்படி இருக்க பிள்ளைகளை, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். So little children, abide in him, that when he shall appear we may have confidence and not be ashamed before him at his coming. அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் அவரில் நிலைத்திருங்கள். That means here the Bible is giving a greatest promise and greatest assurance to the church. ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை சபைக்காக அந்த வசனம் கொடுக்கிறது. That means when we abide in him, அவரில் நிலைத்திருக்கும் பொழுது, only when we remain with him, அவரில் இருக்கும் பொழுது மட்டும்தான், when he appears on the clouds we will be lifted up. அவர் மகிமையிலே வரும் பொழுது அவரோடு கூட நாம் இருப்போம். That is an assurance for the church. அது மிகுந்த உறுதியான ஒரு வாக்குத்தத்தம். Unless and until we are not remaining with him, let me say, we need to doubt when he comes on the clouds. அவரில் நாம் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால், அவரிலே விசுவாசம் இல்லாமல் இருந்தால் மகிமையிலே நாம் காணப்பட முடியாது. So the God is asking us, the church, to remain with him so that when he comes on the cloud, we will be lifted up. அந்த ஹalleluya மகிமையிலே அவர் வரும் பொழுது அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் இருக்கும்படி அவருடைய வருகையிலே காணப்பட நாம் தைரியமாய் அவரிலே நிலைத்திருப்போம். We will be lifted up to remain with him. நாம் அவரோடு கூட சேரும்படி நம்மை அவர் எடுக்க போகிறார். In this world, if you remain with him, in the other world we will be remaining with him. இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டு அவரிலே நாம் காணப்படுவோம். If we are not remaining with him in this world, we doubt whether we will be remaining with him in the other world. அவரிலே நிலைத்திராவிட்டால் அங்கே இருப்பது கடினமான காரியம். The Bible is giving a promise, if you remain with him, you will be over there. அவரில் நிலைத்திருந்தால் நீங்கள் அவருடைய மகிமையிலே வருகையிலே காணப்படுவோம். Not only you will be lifted and you will be remained with him. அது மட்டுமல்ல, நாம் வருகையிலே காணப்படுகிறது மேல் அவரோடு கூட என்னென்னைக்குமாய் வாழ்வோம். So that should be our priority, that should be our prayer. அதுதான் நம்மளுடைய நோக்கமாய், வாழ்க்கையின் நோக்கமாய் இருக்க வேண்டும். So this evening time let us sincerely pray before the Lord. இந்த சாயங்கால வேளையிலே நாம் தேவனுடைய வசனத்தின் முன்பாக தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போம். We need to sincerely remain with him. மிகுந்த கவனத்தோடு நாம் அவரிலே சார்ந்து இருக்க வேண்டும். May good Lord bless us. அந்த கர்த்தர் நம்ம இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பார். Continually pray for me. எனக்காகவும் ஜெபியுங்கள். Thank you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.